ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். நம்மள எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் ஏஜில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எப்படியாச்சும் ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். அதுக்காக நிறையவே தேடுவோம், வீடியோஸ் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி. அமேசான் கேடிபியில் நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணி மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். இதில் இருக்க ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ராசஸ்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் புக்கு மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், லைஃப் டைமுக்கு உங்களுக்கு சேல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் அப்லோட் மட்டும்தான் பண்ணுவீங்க, அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுறது, ஷிப் பண்ணுறது, கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே அமேசான் கேடிபியை வந்து பார்த்துக்கும். உங்களுக்கான கமிஷன்ஸ் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக மந்த்லி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் உங்ககிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான சைடு இன்கம் ஏர்ன் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து உங்களால் உருவாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலில் அமேசான் கேடிபியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே வந்து 100 days சேலஞ்ச் சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முடித்ததும் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசில் புக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நானோகிராம் பசில் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ நானோகிராம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நானோகிராம்ஸ்ன்றது ஒரு பசில் டைப் புக்கு தான். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்டீரியரில் அப் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக பாக்ஸ் இருக்கும். அவ்வளோதான், கொஸ்டின்ஸே அவ்வளோதான். இந்த பசிலை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்போ இல்லை ஒரு இமேஜோ ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நானோகிராம் பசில். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃபுல் பாக்ஸஸாக, மேலே நம்பர்ஸும் சைடில் நம்பர்ஸும். இப்போது இங்கே 2 இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரோவில் எனக்கு ரெண்டு பிளாக் கலர் வந்து நீங்கள் ஷேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இதில் எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 வரும், இல்லைனா சைடில் இருக்கிறது 2 பண்ணலாம், இல்லைனா சென்டரில் 2, இந்த 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கெஸ்ட்டில் தான் வந்து பண்ணணும். ஏதாவது ஒரு 2 பாக்ஸை வந்து, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த 2க்கு அடுத்து அதே மாதிரி நான் பண்ணுறேன். இப்போது அதை பிளாக் பண்ணியாச்சா. ஸோ இங்கே ஒயிட்டாக இருக்கிற இடத்த இன்ட்டு மார்க் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ரோ பாருங்கள், இங்கே 5. அப்போது இந்த 5 காலமுமே உங்களுக்கு என்ன வரணும், பிளாக்கில் வரணும், பிளாக் பாக்ஸ் ஆக்கிடணும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இதுவுமே 5மே வந்து பிளாக் கலர். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை பாக்ஸ் வந்து பிளாக்ல இருக்கணும்னு அர்த்தம். இப்போ இங்கே 3 இருக்கா, அப்போது எதனா 3 தான் வந்து, இந்த 5 பாக்ஸில் 3 பாக்ஸ் தான் வந்து பிளாக் கலர் வரணும். ஸோ இப்போ நீங்கள் ரோவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே 1 2 3 ரோவோடைய 3 வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போது இந்த காலமில் உங்களுக்கு வேறு எந்த பிளாக் பாக்ஸுமே வரக்கூடாது. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகிடும், இதுவும் இன்ட்டு மார்க் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3, ஆல்ரெடி இங்கே 3 பிளாக் பாக்ஸ் வந்து வந்தாச்சா. அப்போ என்ன ஆகும், இது 2ம் டிஃபால்ட்டாகவே இன்ட்டு மார்க் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த பார்த்தா 3 கரெக்டாக வந்துருச்சிங்களா. இப்போது இந்த எக்ஸ் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணதுனால இப்போ இந்த 3 உங்களால் ஈஸியாக எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, 3 பாக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி 3மே இந்த ரோக்கான பிளாக் பாக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1 தான் வரணும் இந்த ரோவில். அப்போது இங்கே இது 3த்தில் ஏதோ ஒன்று தான். இப்போ நீங்கள் காலமாக பார்க்கணும். காலமாக பார்த்தா 1 2 3 4, ஆல்ரெடி இதில் 4 பாக்ஸ் வந்து காலமுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும், டிஃபால்ட்டாகவே எக்ஸ் வர வேண்டியதாகிடுமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆல்ரெடி இங்கே 4 பாக்ஸ் வந்து காலமுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இங்கேயும்
எக்ஸ் வரணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒரு பாக்ஸ் தான். இங்கே 1 2 3 பிளாக் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே 4ன்றதுனால இங்கே பிளாக் கலர் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த பசிலை சால்வ் பண்ணுவாங்க. இது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கமெண்டில் கேட்டதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த பசிலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பஸ்ஸில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இமேஜ் தேவைப்படும். அதுக்காக நம்ம பிக்ஸாபே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்ஸாபேயில் வந்து நீங்கள் காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் உங்களால் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் பிக்ஸாபே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் இன்னமும் ஃபில்ட்ரு பண்ணுறேன். இங்கே போயிட்டு கலரில் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்க இமேஜ்லாம் வருது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் பிளாக் இந்த மாதிரி இருக்கிற இமேஜ்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் இப்போ இந்த செஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் கிளியராக வெறும் செஸ் பீஸ் மட்டும் இருக்குங்களா. இந்த கலரிங் போர்டு, இந்த மாதிரி இமேஜு, இந்த ஸ்கல்லு, அப்புறம் இந்த பர்சன், இது கூட இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒர்க் ஆகுதோ அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜ் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த தம்ஸ் அப் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு இமேஜ் எடுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன்ஸ் பார்த்தோம்ல, இது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் இதிலேருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ChatGPTலையோ இல்லை ஜெமினையிலோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா rendersnile.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நானோகிராம் வந்து பில்டு பண்ணிக்கலாம். இதுக்கு நான் லிங்க்கை நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பிக்ஸாபேயில் டவுன்லோட் பண்ண இமேஜை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் வந்து அப்லோட் பண்ணோமா. இப்போ இதில் என்னென்னா மேபி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த 15ன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது கிரிட்டோடைய சைஸு, இந்த கிரிட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரான அந்த ஷேப் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 50க்கு வரும்போது உங்களுக்கு 50 தான் மேக்ஸிமம். ஸோ அந்த ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் வந்துடும். இப்போது அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் பண்ணலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கொஞ்சம் ஒயிட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே கை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தம்ஸ்அப் மாதிரி நல்லா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்ததுக்கப்புறமும் அதில் ஆல்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கான நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். இதை ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய லே அவுட் கொஸ்டின் வந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 15x50xல கொஸ்டின் வந்துடும். ஸோ இதை வந்து டவுன்லோட் ஆஸ் PNGன்னு இங்கே இருக்கும். அதை வந்து டவுன்லோட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ளூட் சொல்யூஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சரையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட் ஆஸ் PNG. ஸோ இப்போ வந்து ஆன்சரும் கொஸ்டினும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இமேஜுக்கு பண்ணலாம். இங்கே யூஸ் இமேஜே திரும்ப கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல இங்கே அப்லோட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அகைன் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே 15 இருக்கும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணால் தான் அந்த ஷேப்புக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஒரு ஷேப் இமேஜ். ஓகேங்களா? நார்மலாக பசில் இல்லை, ஒரு மனுஷன் இமேஜ் இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஹை கிரிட்ஸ் வச்சாதான் அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காமிச்சோம்ல, ஸோ இந்த மாதிரி சிம்பிளானது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 5x5 கிரிட்டு.
இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது 50 × 50 கிரிட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும் பசில். இப்போ இந்த பசிலில் நீங்கள் எதனா கரெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஆட் பண்ணுறது, இல்லை இங்கே இன்னொன்று எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டச் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுதோ ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரீடச் இதில் கொடுத்துட்டு இது ஓகே அப்படின்னும்போது இங்கே எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் வந்து ஒழுங்காகவே வந்து இமேஜ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த இமேஜை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜுக்கு போங்க. ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து டவுன்லோட் ஆஸ் பிஎன்ஜி கொஷின் வந்து வந்துடும். டவுன்லோட் ஆஸ் பிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இன்க்ளூட் சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஆன்சரையும் டவுன்லோட் ஆஸ் பிஎன்ஜி கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்வாவை ஓப்பன் பண்ணிவிட்டு புக் பேஜ் வந்து கஸ்டம் சைஸில் போயிட்டு யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. 8.5 × 11க்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண இமேஜ் இருக்குங்க இல்லையா, அது இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லைனா நேம்ஸை வந்து 1, 2 பசில் 1 பசில் 2 அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணும்போதே வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பசிலை கிளிக் பண்ணிவிட்டு (7.5 × 7.8) வைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லு மார்ஜின் வந்து நம்ம கேப் விடணும் சைடில். ஸோ அதுக்காக இந்த சைஸ் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பசில். டெக்ஸ்ட்டில் போயிட்டு பசில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டாப்பில் வச்சுக்கோங்க. அதோடைய ஃபாண்ட் சைஸ் கூட மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பசில் 1. இப்போது இதோடைய ஆன்சர் ஓகேங்களா, அப்லோட்ஸ்லேயே ஆன்சர் இருக்கும். எதோடைய ஆன்சர்ன்ட்டு நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஒரு ஆன்சர் வந்து ஒரு பேஜுக்கு 4 வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு இமேஜி. அடுத்தது இங்கே இன்னொரு பேஜ் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் செகண்டுக்கு. இப்போது செகண்ட் பசில் இங்கே ஃபஸ்ட்டு பசில் என்ன சைஸில் வச்சோமோ 7.5 × 7.8 முடிஞ்சளவுக்கு அதே சைஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே கிராப் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் வந்து சைடில் காமிக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ப்ளஸ் மார்க்கில் வச்சுட்டு ஸோ பசில் 1 அது. இப்போ இது வந்து பசில் 2. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆன்சர். ஓகே, இது பசில் 1, இது பசில் 2. அதே மாதிரி இங்கேயும் பசில் 1 பசில் 1 எல்லாத்தையுமே 1 by 1 பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. இங்கே வந்து பசில் 1, இங்கே வந்து பசில் 2, இங்கே வந்து பசில் 3, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பசில் 4. ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ஒரு பேஜுக்கு 4 கொடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து செகண்ட் பசில் முடிஞ்சது, அடுத்து தேர்ட் பசில், ஃபோர்த்து பசில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக பசில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் 1 by 1 அப்படியே ஆன்சரையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக்கு வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டீரியர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பசில் 1, பசில் 2, பசில் 3, பசில் 4.
இந்த மாதிரி நான் வந்து 100 பசில் ஒரு புக்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 100 பசில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆன்சர்ஸ் வரும். பசில் நான் ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பேஜுக்கு 4 பசில் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்தாவே இந்த பசில் புக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். சிங்கிள் பசில்ஸ் எப்போவுமே க்ரியேட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த பசில் க்ரியேட் பண்ணுறத நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நல்லா கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் புதுசாக அமேசான் கேடிபியை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் நான் ஒன்று தான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் மற்ற ஆன்லைன் பிஸ்னஸை விட அமேசான் கேடிபி ரொம்பவே பெஸ்ட்டு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து யார் வேணாலும் புக்கு வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பெருசாக தேவையே படாது. அண்ட் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஒர்க்குன்றதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்டை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இதை பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே அமேசானே பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் பிரேக்கும் எடுத்துக்கலாம். நான் இந்த 1 இயர்லேயே ஒரு 5 மந்த்து கிட்ட நான் என் பர்சனல் ரீசனுக்காக நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஒரு புக்கு கூட பப்ளிஷ் பண்ணல. பட் அந்த சமயத்துலையுமே எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டும் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அமேசான் கேடிபியை பற்றி இன்னும் நல்லா டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ நம்ம ரெகுலர் ஆடியன்ஸ் இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பை.